Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical counselling வந்து நடந்துட்டு இருக்குது. நீங்க most of the students வந்து counselling வந்து attend பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So நம்மளோட சேனல்ல வந்து counselling எப்படி attend பண்ணனும்ங்கற demo video, choice filling உடைய order, அது மட்டும் இல்லாம நிறைய videos வந்து இன்னைக்கு upload பண்ணிருக்கோம். Notification வராது. தயவு செய்து சேனலை visit பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படினா Telegram சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லா வீடியோஸும். நீங்க அதை one by one செக் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் வந்து ரொம்ப நிதானமா பொறுமையா பண்ணுங்க. டெமோ வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது கவுன்சிலிங் வந்து எப்ப அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்மளுக்கு 14ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த 14 to 18ல ஃபர்ஸ்ட் டே அல்லது லாஸ்ட் டே அல்லது இன் பிட்வீன் டே, இதுக்கு நடுவுல இருக்கிற டே எந்த டேலனாலும் என்ன பண்ணலாம், நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இந்த எந்த டேலனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இந்த 4 ப்ராசஸுமே சேமாவே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிட்டு கூட நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் கூட நீங்க வந்து பண்ணலாம். சோ இதுல நிறைய பேருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்லாம் பண்ணி முடிச்சு யார் ஃபர்ஸ்ட் லாக் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா, ஃபர்ஸ்ட் முன்னுரிமையா, அப்படி லாக் பண்ணா உடனே அவங்களுக்கு தான் சீட்டு வந்து அலாட் ஆகுமா அந்த மாதிரி கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் 18ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் வந்து ரன் பண்ண விடுவாங்க ப்ரோக்ராமிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறது ரிசல்ட் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ நிதானமா நம்மளுக்கு கொடுத்த டேட் 14 to 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க எப்பனாலும் பண்ணலாம். சோ நீங்க பண்ண வேண்டியது கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, கரெக்டா ஓடிபி போட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா நீங்க கோர்சஸ், காலேஜஸ் கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற ப்ரிவியூ ப்ரிஃபரன்ஸை பார்த்துட்டு லாக் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி பேக் போயிட்டு நீங்க கரெக்ஷன் பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சோ இத பத்தி தெளிவா நான் வந்து டீடைல்டா வீடியோல சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். எந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. 14ஆம் தேதி டு 18ஆம் தேதி வரைக்கும் எப்பனாலும் நீங்க என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம்லயும் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.